இங்கே அரசியல் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அதான் இருக்கு. மக்கள் அரசியல் இல்லை. அது கட்சி அரசியல் என்ன? ஒரு கட்சி தேர்தல் என்று வென்ற பிறகு கட்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்டு ஆட்சியை சிறப்பாக செய்யுமானால் அது மக்கள் அரசியல். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப திரும்ப கட்சிக்கு என்று நிதி, கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் என்று கட்சி நிதி என்று புரட்டி கொண்டு தேர்ச்சி கொண்டு அடுத்த தேர்தலையே கவனம் பண்ணுவது. தேர்தலில் எப்படி வாக்கு வாங்கலாம்? மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் மகளிர் வாக்கு, கல்லூரிக்கு போகிற பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் என்று 1000 கொடுத்தா அந்த பெண்களின் வாக்கை வாங்கிவிடலாம். கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், தம்பிகள், அவர்களுக்கு ஒரு 1000 போட்டால், தமிழ் மகன் என்று போட்டால் அது ஒரு 1000, அந்த பிள்ளைகளின் வாக்கை வாங்கிவிடலாம். இதையே கவனத்தில் எடுக்கிற போது இது தேர்தல் அரசியலாகிறது, மக்கள் அரசியல் இல்லை. படிக்க போகும்போது தம்பி தங்கைக்கு 1000, படித்து முடித்து விட்டவர் 1000 இல்லை. அப்புறம் என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்ப இங்கே மக்கள் அரசியல் எது? படித்து முடித்தவுடன் அவன் அதே வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மக்கள் அரசியல். இப்ப நாம் செய்ய வந்திருப்பது கட்சி அரசியலும் அல்ல, தேர்தல் அரசியலும் அல்ல, மக்கள் அரசியல். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். அப்ப சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள் செய்வதே இல்லை. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 200 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள். இப்ப இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம்.